ஓகே, அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சயின்ஸுன்ற ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு புது கலெக்ஷன் க்ரியேட் பண்ணணும்னா இதில் போயிட்டு நேம் ஆஃப் யுவர் கலெக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபார் நம்ம என்ன பண்ணுறீங்களோ அது மாதிரி. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சயின்ஸில் எந்த சேனலுமே இல்லை. ஸோ இதில் ஆட் சேனல்ஸ்ன்னு போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் மவுஸ் ஓவர் பண்ணாலே ஆடுன்ற ஒரு பாக்ஸ் வரும், அதை நான் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, அதுக்கப்புறம் சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சயின்ஸுன்றதுக்கு கீழே நம்ம எத்தனை சேனல் வச்சுருக்கோமோ அத்தனை சேனலோட இன்ஃபர்மேஷன் வரும். இது 99+ இங்கே 1 வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ இந்த சயின்ஸ் சேனலில் சாந்தா அப்படின்ற சேனலில் ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அது அப்லோடாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். அதே மாதிரி டெடெக்ஸ் டாக்ஸில் 99 நியூ ஆக்டிவிட்டீஸ் வந்துருக்குது. ஸோ இதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் கலெக்ஷன் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஆல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சேனல் ப்ரௌஸ் பண்ணணும்னா அங்கே போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேறு ஐடியிலேருந்து சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது வந்து இதில் கொடுத்துருக்கிற எல்லா மெனு. இப்போ இந்த டாப் பேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோடு அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்லோடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அதில் ஒரு ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் டேஷ்போர்ட், வீடியோ மேனேஜர், அனலிட்டிக்ஸ், யூடியூப் செட்டிங்ஸ் எல்லாம் வருது. நம்ம அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்ப்போம். இங்கே நீங்கள் 2 விதமாக அப்லோட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இந்த விண்டோஸை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணி இதில் விட்டிங்கன்னா ஜஸ்ட் அது அப்படியே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வீடியோ ஃபைலில் நம்ம போட்டு காமிக்கல உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் பிசியில் எந்த இடத்துல நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயே வந்து ஆக்சஸ் கேட்கும். பப்ளிக்காக பண்ணணுமா, அன்லிஸ்டடில் பண்ணணுமா, ப்ரைவேட்டாக பண்ணணுமா. பப்ளிக்னா நீங்கள் அப்லோட் பண்ணதை யாருனாலும் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. அன்லிஸ்டட்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் மட்டும், இல்லைனா லிங்க்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும், இந்த சேனல் லிங்க்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் பார்க்கலாம், மற்றவங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கிரியேட் வீடியோஸ்ன்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. நம்ம நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் ஒரு வீடியோவாக மாற்றணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெப்கேம் கேப்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வெப்கேம் கேப்சர் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேங் அவுட் கொடுக்குறதுக்கும் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ எடிட்டரும் ஒரு சில வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம வரக்கூடிய லெக்சர்ஸில் பார்ப்போம்.